ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூ கார்த்திக் சாய் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஜிஞ்சர் பிரெட் கேம் பிளே போட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம சிட்டி பிளாக் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அப்போ போட்டுதான் இந்த கேம்லாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் கைஸ், இங்கே நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குது. நான் பாட்டுக்கு ஊரில் சுற்றிட்டு இருக்கிறேன் கைஸ். எந்த வேலையும் இல்லை எனக்கு. இது என்னதுடா? ஒரு ஸ்கூலுங்க, ஸ்கூலு. இதில் நம்ம கார் லொக்கேஷனா நான் சுற்றினே இருக்கிறேன். இந்த பாருங்க, பேஸ்கெட் பால்லாம் இருக்குது. ஆனால் பேஸ்கெட் பாலை என் காலில் தான் அடிக்கிறான், கையில் போட முடியல. ஓகே வாங்க அடிப்போம். அடுறா டேய், அடுறா. பார்த்தீங்கன்னா நீங்கள் GTA 5 கேம் விளாட்னா தெரியும். அதில் ஒரு தாத்தா இருப்பார், மைக்கேல் ட்ரெவர் ஃப்ராங்க்லின்னு. அவங்களுக்குலாம் அவர் மிஷின் கொடுப்பார் பார்த்தீங்களா? அது மாதிரி இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கோம். அப்புறம் ஃபார்மர் தாத்தா தான் எங்களுக்கான திருட்டு வேலைலாம் கொடுத்துட்டுங்கிறாரு. அம்மா கைஸ், நாங்கள் திருட்டு வேலை தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு சும்மா வந்துக்கிறேன். எனக்கு நைட்டில் நடக்கிறது பழக்கம் இருக்குது. அதனால் வீட்டிலேருந்து நடந்து அப்படியே ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டேன். என்னோடய வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் தான் கைஸ் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் தூக்கத்தில் நடந்து வந்துட்டேன். எப்படி நடந்து வந்தேன்னு தெரில. முழிச்சு பார்த்தா ஸ்கூலில் இருக்கிறேன். இதோ பாருங்கள், ஃபுட்பால் கிரவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க நம்ம வெளில போயிடலாம். இதோ பாருங்கள், செம்மையான கார் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஓகே, என் கூட இருக்கிறது போலீஸ் தான் சரி. ஓகே, நான் பாட்டுக்கு ஊரில் சுற்றிட்டு இருக்கேன். என் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறானுங்க. பேர் ஜெகன் சிவா. மைக்கேல் ட்ரெவர் மாதிரி ஜெகன் சிவான்னு என் கூட 2 பேர் இருக்காங்க. ஜெகன் சிவா சாயின்னு நான். ஆனால் ஃபார்மர் தாத்தா பேர் ராச்சி. ஆமாங்க, அவர் ராச்சி தாத்தா தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலையை கொடுக்குறாரு. வாங்க, ரொம்ப பசிக்குது, அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாம். அண்ணாச்சி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நல்லா தான்ப்பா இருக்கிற. ஆனால் நீ வட்டியே என்னாச்சு இப்படி சொல்ல கிடையாதுச்சு. என்ன ஐஸ்கிரீம் கொடுங்க 3. நான் 2 தான் கேட்டேன், நீ 3 கொடுத்துட்டா. நான் 2 தான் காசு கொடுத்தேன். என்கிட்ட காசு இல்லை, நான் காசே கொடுக்க மாட்டேன். பாய். டேய், போலீஸுக்கு கால் பண்ணுறேன். போடா டேய், போலீஸுக்கு கால் பண்ணுறான். போலீஸ் என்ன ஏதோ கால் வருகிறது. ஓ, நம்ம ராச்சி தாத்தா. ஹலோ டேய், சீக்கிரமா ஃபார்முக்கு வாடா, உனக்கு வேற வேலை இருக்குது. என்ன வேலை தாத்தா? இந்த ஃபோனை வச்சுட்டாடே. சரி, நம்ம இப்போ ஃபார்முக்கு போவோம். ஏதோ வேலை இருக்குதா, அதனால தாத்தா ஃபார்முக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நாங்கள் இப்போ நம்ம ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா லாஸ்ட்டில் இருக்குதுங்க. இருங்க, நான் உங்களுக்கு ஃபார்மை காட்டுறேன். இது போலீஸ் ஸ்டேஷனு, இது குப்பைப்பாண்டி, அப்புறம் இது சிட்டி பிளாக் கடை, அப்புறம் ஃபயர் இன்ஜின், அப்புறம் என்னதுறதே காட்டுங்கடா டாக்ஸி கராஜ். இது வந்து ஹாஸ்பிட்டலு. இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ். இது என்னதுரா? இது வந்து பஸ் ஓட்டுற இடம். அந்த கேஸ் ஸ்டேஷனை போட்டுருக்கான். அதோ அதுதாங்க ஃபார்ம். வாங்க இப்படி நம்ம ஃபார்ம் போயிடலாம். ஏய், என்ன இவர் பேர் ஏதோ வருமே, மறந்துச்சே, ஏதோ வருமே. ஜாடங்கிள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? போட ஐயோ, திட்டாரு. நான் சின்ன வயசுல இவரை பார்த்தேன், இப்போ பார்க்குறேன் கைஸ். ஐயோ, நான் ஃபார்முக்கு போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடும் போலையே. ஆமாம் கைஸ், நைட் ஆகிடுச்சு. இதோ பாருங்க, இருட்டிடுச்சு கைஸ். ஐயோ ஐயோ, பாருங்க, நான் ரோட்டில் டான்ஸ் ஆடினுக்கிறேன். எல்லாரும் கண்டுக்காமே போகிறாங்க. போங்கடாடி. அந்த ஃபார்மர் ராச்சி தாத்தா வேற எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரியலையே. அதோ ஃபார்முக்கு வந்துட்டோம். என்ன கால் பண்ணுறாரு. ஹலோ தத்தோய், சீக்கிரம் வாடா. பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். வெளில பாரு, பன்னி ஏரியாவில் இருக்கிறேன். என்னடா வீடு பத்திச்சு, நம்மளுக்கு என்ன போவோம். ஐயோ, பொல்யூஷன் அடிக்கிட்டே. அழுத யாரா இவன்? தெரியல. தாத்தா கொஞ்சம் பொடி குடு. என் பேரா என் தடியது. தாத்தா படுத்து கிடக்குறாரு. தத்தோ, என்ன தாத்தா படுத்துக்கிறீங்கோ? என்னாச்சு தாத்தா? தூக வருதுப்பா, அதான் தூங்குற. அப்படியா? என்ன தாத்தா உனக்கு? நம்ம கேங்ல யாரும் வரவே மாட்டாங்கப்பா. எதுக்கு வர மாட்டாங்க தாத்தா?
என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் வேலை செஞ்சுன்னு போயிட்டே இருக்கானுங்க. அதனால நம்மளுக்கு ஒரு க்ரைம் இருக்குது. அந்த சிவா சக்கன் சும்மா தானே இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிடுறீங்க, எல்லாம் கூப்பிடவே மாட்டேங்க, என்னை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா க்ரைமுக்கும். அவனுக்கு ஃபேமிலியோட டூர் போயிட்டானுங்க 2 பேருமேவா. ஆமாம், சிவா போனா ஓகே, அந்த ஜகனுக்கு ஃபேமிலியே இல்லையே, அவன் எங்கே போயிருக்கான்? அவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலை கழிச்சிச்சுன்னு போயிட்டான். வெளிநாட்டில் வேலையா? ஆமாம், அவனுக்கு எவ்வளோ மாதம் சம்பளம்? 1.5 கோடியா? 1.5 கோடியா? நம்ம கூட இருந்தால் 1 மில்லியன் சம்பாதிச்சிருக்கலாம். நான் பண்ணுறது, அவனுங்க போயிட்டானுங்க. ஓகே தாத்தா, அவனுங்களாம் போயிட்டாங்க, என்னை மட்டும் க்ரைம் கூப்பிடுறீங்க பார்த்தீங்களா? நானும் ஏதாவது நல்ல வேலையாக எடுத்து சேரும். டேய் போதுரா தாத்தா, அவ்வளோவா உங்களுக்கு வயசாகல, நீங்களே க்ரைம் பண்ண வேண்டியது தானே, சும்மா என்னைய கூப்பிட்டுருந்துக்கிறீங்க. எனக்கே வேறு டீல் நாளைக்கு இருக்குது. ஐயோ நாளைக்கு ஆயிடுச்சா? ஓகே, அந்த டீலை நான் எப்போயோ கேன்சல் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சும்மா சுற்றி பார்ப்போம் கைஸ். இல்லை கைஸ், நான் இப்போ என்ன, அவனுங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறான், அவன்லாம் பெரிய இடத்து வேலை, நானும் எல்லாம் வேலை செய்ய போகிறேன். இவர் எங்கேயோ பார்த்துருக்குறேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது கைஸ், தெரில. ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வேலை கேட்க போகிறோம். ஆமாம் கைஸ், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வேலை கேட்க போகிறோம். வாங்க போகலாம். எங்கடா இருக்கு போலீஸ்? ஐயோ பக்கத்து ஊரில் இருக்குதா? ஐயோ அங்கே வேற நடக்கணுமா? வேலை கொடுத்தாங்கன்னா போகலாம். எல்லாரும் ஓரமாக நடக்கிறாங்க, நான் மட்டும் இதுக்கு நடு ரோட்டில் நடந்துட்டு இருக்கேன். கரெக்டாக தெரில, வாங்க போவோம். அப்படியே போயிட்டே காக்கா குருவிலாம் பாருக்குது கைஸ், பாருங்க அழகாக இருக்குது. ரயில்வே ட்ராக்லாம் இருக்குது இந்த கேமில், ஆனால் போக முடியலையே. அங்கே ட்ரெயின்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். வருமா வராதா ட்ரெயின்லாம்? வருதுங்க, ட்ரெயின்லாம் வருது. வருதா இல்லை எனக்கு தான் தெரியுதா? போகுதுங்க ஆமாங்க, ட்ரெயின் வருது, ட்ரெயின்லாம் வராங்க. உச்சி ட்ரெயின்லாம் வருது. குப்பை தொட்டியை நடு ரோட்டில் தான் வைக்கணும்னு தெரியாதான்? நாங்கள் குப்பை தொட்டி எடுத்து நடு ரோட்டில் வச்சுருவோம்ப்பா. குப்பை தொட்டியை செம்ம வெயிட்டாக இருக்குதுடா, போங்கடா. காரு மாதிரி நம்மளும் ரோட்டே நடந்துட்டு இருக்கோம். எங்கடா இருக்குது அந்த போலீஸ் ஸ்டேஷனா? பக்கத்துலேயே தான் கைஸ் இருக்குது. போய் நம்ம வேலை கேட்போம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு. எனக்கெல்லாம் வேலை கொடுப்பாங்களான்னு தெரில, பார்ப்போம். இந்த ஒரு இதை பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் பா, கொட்டிலாம் வேற லெவலில் இருக்குது. இருக்கிறதே 2 காரு 1 பைக்கு. ஓகே போவோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு மேஜிக் காட்டுறேன் பாருங்க. இந்த போர்டு உள்ள நம்மளால பூர முடியும். நாடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்க, போடா இன்னும் போக மாட்டேறான். போயிட்டு இதோ பாருங்க, நம்ம நான் போலீஸ்கிட்ட எங்கேயாவது தப்பிக்கணும்னா நான் இங்கே தான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பேன். நான் யாரும் மாட்டேன். ஐயோ இங்கே யாரோ ஒருத்தர் நிற்கிறாரு. சார், இங்கே கமிஷனர் எங்கே இருக்காரு? அவர் எதுக்குடா நீ பார்க்கணும்? சார், அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு அவர் தெரிஞ்சவர் சார், அதான் கூப்பிட்ருக்காரு. போங்க சார், போங்க சார், போங்க சார். என்ன ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன்னு சொன்னாலும் நம்பிட்டான். போங்க சார். தேங்க்யூ 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 தேங்க்யூ. என்னம்மா என்ன போலீஸ்காரர் மரத்தாண்டர் இருக்காரு? சார் யாரானே சார், போலீஸ் வேலை கிடைக்குமா சார்? என்ன சார் கண்ணத்துல போட்டிங்கோ? ஏய் உனக்குலாம் யாரா போலீஸ் வேலை கொடுப்பா? ஓடுறா. ஐயோ சார், போலீஸ் வேலை குத்தி பாருங்க சார், நான் செமையான போலீஸாக இருப்பேன் சார். எடுத்துட்டு வாங்கடா அந்த AK-47. ஐயோ AK-47 ஓடுறா டேய். இனிமேல் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. சிங்கப்பத்தி அமிச்சாங்க கைஸ், ரொம்ப சோகமாக இருக்குது. கைஸ் இவன் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கைஸ், அப்படியே கண்டுக்காம போவோம். டேய் என்னடா பார்த்து அந்த மாதிரி போற, நான் சோகமாக இருக்கிறேன். அது ஒன்றும் இல்லைடா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் வேலை கேட்டுதான் அவங்க அசிங்கப்பத்தி அமுச்சு விட்டாருங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் இங்கே இருக்குது அதான். ஏய் இருறா ஒரு காலை போடுறேன். ஹலோ சார், என் ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வேலை வேணும் சார். ஓகே சார், பண்ணி கொடுத்துடலாம் சார். ஓகே சார். என்னடா ஓகே சொல்லிட்டாங்க? அவர் என் ஃப்ரெண்டோட மச்சான்டா. ஓ அப்படியா? ஓகே தேங்க்யூடா. இப்போ போ, அவனுக்கு போலீஸ் வேலை கன்ஃபார்ம். உலகாவது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியா? இன்னும் யாரோ வர, நான் இன்னும் காணோம் சார். நான் தான் சார். நீயா? டேய்
உன்னெல்லாம் யாரா போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுதே சார்? அது வந்து நான் தான் சார் அவன். அப்படியா? உன்னை நான் போலீஸெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார். என் ஃப்ரெண்டு கால் போடுவேன். சரி சரி சார், எங்கள் கார் என்ன பைக்கை நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கான மிஷினு, உனக்கான மிஷின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நீ பைக்கில் போனால் ஈஸியாக பூந்து போயிடலாம். அதான் சொல்கிறேன். ஓகே சார், நான் பைக்கே எடுத்துக்கிறேன். என்ன போலீஸ்லாம் நம்பவே முடியல சார். நான் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வேலை கேட்டிருக்கேன் சார். 1 இன்ச்சு கம்மியாக இருக்குன்னு என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஓ அப்படியா தம்பி? ஓகே, அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா. ஓகே, நீ போய் வண்டி எடுத்துக்கோ, நான் உனக்கு இன்னெல்லாம் மிஷின் கொடுக்குறேன் சார். வண்டி எடுத்துட்டேன். டாக்ஸி கராஜுக்கு போனா அங்கே ஒருத்தன் ராபரி பண்ணிட்டானா. அப்படியா? ஓகே சார், நான் போய் குடிச்சிட்டு வரேன். வழி தெரியாம சார், அதான் அப்படிலாம் என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ, அது சொன்னால் போலீஸ் வேலையில தூக்கிட போகிறேன். இல்லை சார், எனக்கு தெரியாது சார், நான் போயிடுறேன் சார். லொக்கேஷனை சார் தெரியாது சார், லொக்கேஷனை அனுப்பிச்சிருக்கிறேன், இப்போ பார்த்துக்கோ. ஓகே, அவர் லொக்கேஷன் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டாரு கைஸ், அதனால நம்ம போகலாம். தள்ளுங்கடா, இதான் டாக்ஸி கராஜ். வாங்க, அங்கே அந்த டாக்ஸி கராஜ் ஓனர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்போம். என்னாச்சு சார்? சார், ஒருத்தர் ராபரி பண்ணிட்டாலா தெரியும். அவன் இப்போ எங்க சார்? ஒரு பச்சை கலர் மோட்டர் சைக்கிளில் தப்பிச்சு போயிட்டான் சார். தப்பிச்சு போயிட்டானா? இருங்க வரேன். டேய் போடா, தள்ளுறா டேய். ஓகே ஓகே, வாங்க போலாம் போலாம். எங்க இருக்கிறான்னு வேற தெரியல. இந்த லொக்கேஷனை பார்த்து தான் நம்ம அவனை போய் குடிக்கணும். நைட்டே ஆயிடுச்சு. என்ன கால் பண்றாங்க யாரோ. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார்? சார் கமிஷனர் சார், இதோ வந்துடுறேன் சார். சார் பிடிக்கிறதா சார் பண்ண. ஐயோ, அங்க இருக்கிறான் பாருங்க. ஐயோ டே 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 இருடா வரேன். ஐயோ ஐயோ, போ 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 போ, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஐயோ, எனக்கு ஒரு டவுட். நான் திருடனா அவன் திருடனா? நானே திருட மாதிரி ஓத்திட்டு இருந்தா நான் எப்படி அவனை பிடிக்கிறது? அவன் இந்த சைடு தான் வருவான். நான் அப்படியே சுத்திட்டு போயிடலாம்னு நினைச்சேன். எங்க இருக்கிறான்னு தெரியல. ஒரு ரிவர்ஸா? ஓகே ஓகே, தள்ளுடா தள்ளுடா, போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். நம்ம ஃபார்மர் தாத்தா வேற அங்கதான் படுத்து கிடக்குறாரு. ஃபாஸ்டா போடா, ஃபாஸ்டா போ. டேய் எங்கடா இருக்க? இறங்கிட்டாங்க அதுல இருந்து. ஈஸியா பிடிச்சிடலாம். எங்கடா போற டேய்? இல்லடா திருட்டு பாயலே. ஓகே சார், நம்ம சார் கிட்ட கால் பண்ணி சொல்றோம். ஹலோ சார், அவனை நான் பிடிச்சிட்டேன் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வெட்டிட்டு போடா. ஐயோ, திருடனை யாரா பைக்கில் வச்சுட்டு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு? அவனை கயிறு போட்டு நம்ம கட்டிட்டோம், அதனால பிரச்சனை இல்லை, அவனால ஓட முடியுது. ஐயோ முட்டிக்கினானே. ஓகே ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் இது பாருங்க. ஓகே, என்ன போய் விட்டுருவோம். நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். உனக்கான அடுத்த விஷயம் நான் யோசிக்கணும். நீ போய் வெயிட் பண்ணு, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். நம்மளுக்கு 1960 ஸ்கோர் கிடச்சிருக்கு. க்ரோன்ற பாருங்க. ஓகே, அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னும் கூப்பிடவே இல்லைங்க. சரி, நம்ம சும்மா ரவுண்ட் வச்சுட்டு இருக்கோம். தள்ளு தள்ளு. இங்கெல்லாம் நிறைய வேலை இருக்குங்க. நம்ம எந்த போலீஸை மட்டும், போலீஸ் வேலைக்கு மட்டும் பேஸ் பண்ணி வந்துடுவோம். பஸ்ஸெல்லாம் ஓட்டிக்கலாம், நல்லா இருக்குது. சரி, அவர் ஏதோ வெயிட் பண்ண சொன்னார். போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ரவுண்ட் அடிப்போம். எப்படி இருக்குது? செமையாக இருக்குதுங்க. இதோ பாருங்க பின்னாடி ஒன்றே இல்லை, ஒரு பில்டிங்கை கட்டிட்டு காரு பைக்கெலாம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷன். டேய் எவ்வளோ நேரம்டா? ஐயோ முட்டிக்கிட்டானே. இருங்க, திரும்ப முடியுதான்னு பார்க்குறேன். என்ன சார்? ஒரு சின்ன பையன் மிஸ் ஆயிட்டானா, அவனை போய் காப்பாத்து. ஓகே சார், காப்பாற்றணும். அவனை போய் தேடு. ஒயிட் கலர் ஷர்ட், கிரீன் கலர் பேண்ட் போடும். ஓகே சார். ஓகே ஓகே, ஒரு சின்ன பையன் காணாமல் போயிட்டானா.
என்ன சார் லொகேஷன் நீயே போய் கண்டுபிடிக்கணும்டா அதெல்லாம். ஓ அப்படியா, ஓகே. இங்க ஓரமா தான் எங்கேயாவது போயிருப்பாங்க கைஸ், நம்ம ஓரமாவே தேடுவோம். ஓகே ஓகே, ஓரமா பார்ப்போம் இருக்கானான்னு பார்க்கலாம். ஓரமா தான் சின்ன பசங்களா இருப்பாங்க. சொன்னல பாட தம்பி. ஹலோ சார், நான் காப்பி திட்டேன் சார், ஸ்டேஷனுக்கு வரணுமா? ஸ்டேஷனுக்கு வந்து விட்டாரா அவன் வீடு வழி எங்களுக்கு தெரியும், நான் லொக்கேஷன் அனுப்புறேன், அங்கே போய் விடு. ஓகே சார், லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாரு, அந்த இடத்துக்கு நம்ம போவோம். இதுக்கெல்லாம் ஏன்டா லொக்கேஷன் அனுப்புறீங்க? இவெல்லாம் தொலைஞ்சு போயிட்டானா? டேய் கைஸ் நீங்களே சொல்லுங்க, வீடு இங்க இருக்குதா? அவன் இங்க இருக்கிறான். இதுக்கெல்லாம் தொலைஞ்சு போனதுன்னா சொல்லக்கூடாது ப்ரோ. ஓகே ஓகே கைஸ், அளவுதான் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப போனோம். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். நல்ல காரியம் பண்ணிருக்க, உனக்கான அடுத்த டே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஓகே சார், கேஸ் அதை நம்ம பார்ட் 2ல போட்டுக்கலாம். ஓகேவா? என்ன ப்ரோ மேல வந்து குட் ஒர்க் பார்ட் 2லாம் வராது கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஒர்க் ஹாவ் அ ஹாட் டாக்னு போட்டிருக்குது ப்ரோ, நியூ ஆர்டர்ஸ்ன்ட்டு. அது அப்படிதாங்க போடுவானுங்க. ஆனால் நம்ம அந்த ஹாட் டாக் லொக்கேஷனுக்கு போனால் அதெல்லாம் இருக்காது. நம்ம ஹாட் டாக் லொக்கேஷனில் போயிட்டு நான் 1.5 hours கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் கைஸ். அவனுங்க ஒன்றுமே கொடுக்கல. நான் அப்படியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒன்றுமே வரல. ஓகேவா? அதனால் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களிடம் இறைப்படுவது நான் உங்கள் சாய் விஸ்வா. பை கைஸ்.